Rise above. Ariza shirts and trousers. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Charanam Homes, 1 BHK villa at just 19 lakhs in Coimbatore. ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சியில் இருக்கிறேன். என் வாழ்க்கையில் நான் 90லேருந்து தலைவருடைய எல்லா மாநாடுகளையும் நான் கலந்துருக்கிறேன். இது மாதிரி மாநாடை நான் பார்க்கவே இல்லைங்க. ஒரு பய கூட தண்ணி அடிக்காமல், நாங்கள் யாருக்கும் சாப்பாடு கொடுக்காம, ஒரு மதுவே அருந்தாம ஒரு நிகழ்வில் ஒரு மாநாட்டில் கலந்து கொண்டது வரலாற்றில் ஒரு சிறப்பு. இதில் யாருமே எழுத மாட்டாங்க. மொத்தம் உங்களுக்கு தெரியும், அந்த காலத்தில் 8000 சொச்சம் மது கடைகள் டாஸ்மாக் இருந்துச்சு. இப்போ 4000 சொச்சம் இருக்குது. இப்போ 500 ரூபா குறைக்க போறாங்க. இது மாநாட்டால. ஆமா, எங்க மாநாட்டால மதுவிலக்கு மாநாட்டில் சிலர் குடித்ததா செய்திகள்லாம் வந்து சிலர் அப்படியே ஆட்டம் போட்டது. அது நான் தெளிவாக சொல்லுகிறேன். எங்கள் தலைவர் மேடை இன்னொரு ரெக்கார்டு மேடையில சொன்னார், இதுக்கு முன்னாடி அப்படியோ இப்படியோ எப்படியோ, இனிமே எவனும் குடிக்க கூடாதுன்னு ஸ்டேஜில் சொன்னார். ராஜாஜிக்கு கட் அவுட். ஏங்க ராஜாஜிக்கு வச்சது தப்பாங்க? சரியா? ராஜாஜி சொன்னதெல்லாம் சரி, ராஜாஜி பேசினதெல்லாம் சரி, ராஜாஜி நடவடிக்கைகள் எல்லாம் சரின்னு விடுதலை சிறுத்தைகள் ஏற்றுக்கொள்வதான பொருள்படும். தீண்டாமை ஒழிப்பில் தீவிரமாக இருந்தார். அப்ப மது ஒழிப்பு ராஜாஜி தீண்டாமைக்கு எதிரெல்லாம் போராடினாரு. ஆலய நுழைவுக்கெல்லாம் அவரு பாடுபட்டார். எல்லாம் ஓகே. நம்ம ஒரு சனாதனவாதியா பாக்குறோமா இல்லையா? பெரியாரும் ராஜாஜியும் கூட தான் நண்பர்கள். அதுக்காக பெரியாரினுடைய கூட்டங்கள், திராவிட இயக்கத்தினுடைய கூட்டங்கள்ல ராஜாஜிக்கு கட் அவுட் வைக்கிறாங்களா? இல்ல இல்ல. மகாத்மா காந்தியை வச்சோமே. இப்ப நீ ராஜாஜியை நீங்க குறை சொல்றீங்கன்னா, ராஜாஜியை விட சனாதனத்திற்காக கடைசி வரைக்கும் குரல் கொடுத்தவர், தலித்துகளுக்கு எதிராகவே சில இடங்களில் களமாடியவர், விடுதலை சிறுத்தை 90களில் முழக்கமே வச்சிருந்தால் அதுக்கு வாங்க. ஒருவேளை சனாதானத்தை வேறுபோம், புரட்சிகர ஜனநாயகத்தை வென்றெடுப்போம்னு சனாதானத்துக்கு எதிர்ப்பாக நாங்கள் மாநாடு நடத்துறதுல வச்சா நீங்க கேட்கிற கேள்வி கரெக்ட். இது ஒன்லி மதுவுக்காக மட்டும். நம்ம என்ன சொன்னோம்? எல்லா கட்சிகளும் மாநாட்டுக்கு வரலாம். ஏன்னா இந்த மாநாட்டினுடைய பொது நோக்கம்ங்கிறது யார் வேணாலும் வரலாம். ஆனா சனாதன சக்திகளை தவிர, பாஜக பாமகவை தவிர அப்படின்னு தானே சொன்னோம். அதுதானே, மாற்று கருத்தே இல்லை. அப்போ மறுபடியும் ராஜாஜி காந்திக்குன்னு கேட்கும் போது அந்த லாஜிக் இங்க மீறப்படுது. மாநில அரசை கேட்க வேண்டிய கேள்வி இவங்க மத்திய அரசை கேட்கறது மூலமா கூட்டணியை ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு பார்த்துக்கிட்டு மாநாடு நடத்தின மாதிரி ஆயிடுச்சு, கூட்டணியும் பகச்சுக்காத மாதிரி ஆயிடுச்சு, மத்திய அரசை நோக்கி கேள்வி வச்சிடலாம். இல்ல இல்ல, இதுல நிறைய பேருக்கு முரண் இருக்கு. நான் தெளிவா சொல்றேன், நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி இருக்கிறோம், தோழமையோடு இருக்கிறோம். ஒரு தோழமை சூற்றலோடு தான் கேட்கப்படும். நீங்க கமெண்ட்ஸ் என்னமா போட்டு எனக்கு கவலை இல்லை. ஒரே நாடு ஒரே தேர்தல் கேட்கறது எதிர்க்கிறீங்க. ஏன்? மாநிலத்துக்குன்னு சுயாட்சி இருக்குன்னு. இப்போ மாநிலத்துக்கு இருக்கிற சுயாட்சி ஏன் மத்திய இந்த விஷயத்தில் மட்டும் கொண்டு போய் கொடுக்கணும்? மதுவிலக்கு மகளிர் மாநாடு எப்படி எதிர்பார்த்த அளவு இருந்ததா? என்ன விவரங்கள்? ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சியில் இருக்கிறோம் நாங்கள். அதாவது எங்கள் தலைவரை எதிர்பார்த்த என்னன்னா, ஒரு 1,00,000 பெண்கள் வரட்டும், இளைஞர்கள் அவங்களை கூட்டிட்டு வரணும்ல பாதுகாப்புக்கு, அதுக்கு ஒரு 1,00,000 வரட்டும். ஒரு 2 லட்சத்துக்கு தான் நாங்கள் ஏற்பாடே பண்ணியிருந்தோம். நாங்கள் திட்டமிட்டது ஒரு 2 லட்சம் பேர் அதிகபட்சம் வருவாங்க அப்படின்ற மாதிரி. சேரும் அவ்வளோதான் போட்டிருந்தோம். ஆனால் அது என்ன ஆகி போச்சுன்னா, கட்டுக்கடங்காத அந்த காற்றாற்று வெள்ளம் மாதிரி அணிதிரட்சி இப்படிலாம் வருவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. என் வாழ்க்கையில் நான் 90லேருந்து தலைவருடைய எல்லா மாநாடுகளையும் நான் கலந்துருக்கிறேன். இது மாதிரி மாநாடை நான் பார்க்கவே இல்லைங்க. இதில் என்ன ஒரு பெரிய சிறப்புனா, முக்கியமான சிறப்பு ஒரு 3 சிறப்புகள் இருக்கிறது. அதை அந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். அதாவது நிறைய மாநாடு நாங்கள் நடத்தியிருக்கிறோம். கல்வி உரிமை மாநாடு நடத்தியிருக்கிறோம், கருத்துரிமை மாநாடு நடத்தியிருக்கிறோம், தேசம் காப்ப மாநாடு நடத்தியிருக்கிறோம், வெல்லும் ஜனநாயக மாநாடு நடத்தியிருக்கிறோம். எந்த மாநாட்டிலையுமே யூனிஃபார்மோட யாரும் வந்திருக்க மாட்டாங்க. நல்லா பாருங்கள், ஏதாவது சில தொண்டர்கள் வந்திருப்பாங்களே தவிர யூனிஃபார்மோட. பெண்கள் எங்கள் கட்சியில் மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே நான் அடித்து சொல்லுகிறேன், 1,00,000த்திற்கு அதிகமான பெண்கள் யூனிஃபார்மில் வந்த ஒரே மாநாடு எங்கள் மாநாடு. நீங்கள் எங்கேயுமே செக் பண்ணுங்க, ஓப்பன்லேயே செக் பண்ணுங்க. நான் எல்லாம் செக் பண்ணிட்டேன். எங்கேயும் இது வரைக்கும் நடத்தினதே இல்லை. இந்தியாவிலேயே யூனிஃபார்மோட நடத்திருப்பாங்க. கூட்டம்லாம் வந்துருக்கு, சில மாநாட்டுகளில் திரட்சி உருவாக்கியிருப்பாங்க. ஆனால் இவ்வளவு யூனிஃபார்மோட வந்த மாநாடு எதுவுமே இல்லை. நம்பர் 1. நம்பர் 2 இதுக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு மாநாடுனால நான் எதார்த்த சொல்ல யாரும் நான் குறை சொல்லலை. அது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், இல்லை எதிர்கட்சியாக இருக்கட்டும், இல்லை நாங்கள் தான் ஆள போகிறோம்ன்ற சொல்கிற எந்த கட்சியாக இருக்கட்டும், இல்லை தேசிய கட்சியாக இருக்கட்டும், ஒரு மாநாடுனா ஒரு 500 ரூபா, ஒரு குவாட்ரு, ஒரு பிரியாணி அப்படின்றது ஒரு சொல்லப்படாத ஒரு ஒரு சிஸ்டமாக இருக்கிறது. ஒரு பய கூட தண்ணி அடிக்காமல், நாங்கள் யாருக்கும் சாப்பாடு கொடுக்காம, வரும்போதே அவங்க சாப்பாட்டை கட்டிக்கிட்டு, அதுவும் போலீஸ் கிட்ட எதையும் பார்க்கிங் பண்ணாமல் இருக்கிறதுக்காகவே தள்ளியே நிப்பாட்டிட்டாங்க. 3 மணி நேரம் நடந்தே
அப்படியான 3 மணி நேரம் நெருக்கடி இருந்துச்சு, நம்ம மறுக்க முடியாது. 3 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கிறாங்க ஆளுகள்லாம் வந்து என்ன பேசுறாங்கல்ல, அண்ணே வண்டி அங்கேயே நிப்பாட்ட சொல்லிட்டாங்கண்ணே, கூட்டம் அதிகமாக இருக்கு, காரு போனால் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி. அது மாதிரி வந்த ஒரே மாநாடு இந்த மாநாடு தான். வேறு எங்கேயுமே இது மாதிரி மாநாடு நடந்திருக்கிறதுக்கான எங்கேயுமே இந்த தரவுமே கிடைக்கல. அவ்வளோ ஒரு சிறப்பான மாநாடு. அதுக்கு அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் ஒன்று நடத்தியிருக்கிறாரு. எப்போ? 1942. நான் ஃபுல்லாக எடுத்து பார்த்தேன், ரெக்கார்டு யாரும் உடச்சிருக்காங்களா பார்ப்போம் அப்படின்னு. அது இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் நாக்பூரில் ஜூலை 18, 19, 20 3 நாள் நடத்தியிருக்கிறாரு. அந்த 3 மாநாடுக்கு பேர் வச்சிருக்காரு. ஒன்று வந்து மகளிர் மாநாடு, இன்னொன்று வந்து பொதுவாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான எல்லா பேரையும் எல்லா ஸ்டேட்லேருந்து கூப்பிட்டுருக்காரு. 3வது இளைஞர்களுக்காக சமதா சைனிக் தள் 18, 19, 20 1942 நீங்கள் நெட்டில் போட்டு பாருங்கள். அந்த மாநாட்டில் இந்த மகளிர் நடத்தினார் பார்த்தீங்கன்னா, அந்த மாநாட்டில் அந்த காலகட்டத்தில் மொத்தம் 1,00,000 பேர் கலந்துருக்கிறாங்க. மொத்தம் 1,00,000 பேர். அவரே அந்த ரெக்கார்டு போடுறாங்க. அதில் 25,000 பேர் பெண்கள் மட்டும். அப்போ மக்கள் தொகை எவ்வளவு? 30 கோடி. பாரதியாரே சொல்லியிருப்பார் 30 கோடி முகமுடையாள் அப்படின்னு இருப்பார்ல. அப்போ 30 கோடியில் 1,00,000 திரட்டிருக்காரு. அங்கே ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்த்து, அது பெண்கள் மட்டுமே 25,000 பேர் ரெக்கார்டில் இருக்குது. வேணும்னா புரட்சி அம்பேத்கருடைய தொகுப்பு நம்பர் 37 318வது பக்கம் நீ எடுத்து பாருங்க. ரெக்கார்டு தான் நம்ம பேசக்கூடிய ஆளுகள் தானே. அவ்வளோ ஒரு சிறப்பை அவர் செய்திருக்கிறார். அவரை மக்களை திரட்டியிருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி 100 கோடிக்கு மேலே போயிடுச்சு மக்கள் தொகை. நாங்கள் இன்னைக்கு 5 கோடிக்கு மேலே திரட்டியிருக்கிறவங்க கணக்குக்கே வரல. கேமராவே அந்த மேலே பறந்துக்கிட்டே போகணும் ஒரு கேமரா, அதில் எடுக்கிறேன், அதிலே கவர் ஆக மாட்டேங்குது. அப்புறம் இன்னமும் சொல்கிறேன் பாருங்க, நான் வந்து தலைவர் வந்து அங்கங்கே வெளியில் எவனு தண்ணி அடிச்சுட்டு உள்ளே வர்றானா என்னன்றதை பார்க்குறதுக்கு ஒரு குரூப் மாதிரி வச்சுருந்தாரு. நாங்கள் அதெல்லாம் ரொம்ப கவனமாக போய் பார்த்தோம். ஒரு ரூபாயை கூட வரலங்க. மது அருந்தாமல், இது 4வது கூட சேர்த்துக்கிறீங்க, ஒரு மதுவே அருந்தாமல் ஒரு நிகழ்வில் வந்து ஒரு மாநாட்டில் கலந்து கொண்டது வரலாற்றில் ஒரு சிறப்பு. இதில் யாருமே எழுத மாட்டுறாங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியல. எந்த பத்திரிகையும் எழுத மாட்டேங்குது, எந்த இதில் எழுத மாட்டேங்குது, இந்த புத்தகங்களையும் இல்லை யூடியூப்லையும் போட மாட்டுறாங்க. இது யோசிச்சு பாருங்க, இன்றைக்கி வந்து எவ்வளோ ஒரு சிறப்பாக போயிருக்கு. நம்மளே பார்க்குற சில மாநாடுகள், எங்கள் பழைய மாநாட்டிலாம் வருவாங்க பயலுங்க, நம்மளே பார்த்து ஏன்னா அப்படிலாம் வர்றீங்க அப்படின்னு நம்மளே சத்தம் போட்டிருக்கிறோம். ஆனால் இந்த மாநாட்டில் யாருமே குடிக்கலைங்க. அது சிறப்புங்க. இன்னும் குழந்தை போட்டு நான் அனுப்புகிறேன், சின்ன சின்ன குழந்தைகளை தூக்கி வச்சுக்கிட்டு போட்டோ வந்திருக்கு. தலைவருடைய ஃபேஸ்புக்கில் கூட போட்டிருக்கேன், என் ஃபேஸ்புக் ட்விட்டர்லாம் போட்டிருக்கேன். குழந்தைகளை தூக்கி வச்சு திருவிழாவுக்கு வந்த மாதிரி அவன் பரட்டு வந்ததை பார்த்தோம்னா ரொம்ப உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதை விட பெரிய மகிழ்ச்சி என்னென்னா, 2 வயதான மூதாட்டிகள் தேனியிலேருந்து வந்தாங்க. வந்ததுமே நாங்கள் தலைவரை பார்க்கணும் அப்படின்னு ஏன்றதை முதல்ல கேட்குறாங்க. கையில் வந்து மாலை வச்சுருந்தாங்க. என்ன மாலை? ஏலக்காய் மாலை. நான் சொல்லி இதில் எப்படிமா மேலே போக முடியும் என்னம்மா அப்படின்னும்போது, நான் அவ்வளோவா படிக்காத ஒரு ஏழை பெண்ணாக இருக்கேன், அவங்க எங்கே பேச போகிறேன், எவ்வளோ விவரம் பேசுன்றீங்க. எனக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு அந்த காலத்தில் பெண்கள் தான் மாலை போட்டிருக்கிறாங்க, மகளிர் மாநாடுன்னு சொல்லிட்டீங்க. நாங்கள் வந்து எங்களுடைய 10,000 ரூபாய் நாங்கள் சேர்த்து மாநாடு அறிவிச்சுன்னு சேர்த்து வச்சுருந்து இந்த காசு மூலமாக இந்த மாலையை கொண்டா நாங்கள் போட போகிறோம், எங்களை விடுங்க அப்படின்றாங்க மேலே. அப்புறம் தலைவர்கிட்ட கேட்டு போய் மேலே விட்டு அதை பயணம் வந்திருக்குமே, லைவில் நீங்கள் பார்த்துருப்பீங்களே. ஏலக்காவ மாலையை அந்த படிக்காத மூதாட்டிகள் அவங்க வந்து தனது உழைப்பால் மூலமாக வந்து போடுறாங்க. நாங்கள் அம்பேத்கர் அந்த காலத்தில் போட்டான்னு கேள்விப்பட்டோம். ஆனால் அந்த காலத்தில் அம்பேத்கர் காலத்தில் பெண்கள் நல்ல ஆதரவு அவருக்கு. ஐயா நாங்களாம் படிக்கலையா, அவங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு நடந்திருக்கிறது. அதை விட சிறப்பு வந்து நீங்களே பார்த்து எந்த மாநாட்டிலேயாவது மேலே முகப்பில் புத்தர் படத்தை வச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை, உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், இந்தியாவில் எத்தனையோ மாநாடு நடக்குது, புத்தன் படத்தை ஏதாவது ஒரு என்ஜிஓ வச்சுருப்பாங்க, இல்லை ஏதாவது புத்த அமைப்பு வைத்திருக்கும். ஒரு விடுதலை சிறுத்தை என்ற ஒரு தேசிய அங்கீகாரத்தை அடைய நோக்கி சென்று கொண்டிருக்கிற ஒரு கட்சி, இன்னைக்கு மாநில அங்கீகாரத்தை அடைந்த கட்சி புத்தருடைய சிலை மேலே வச்சிருக்கிறோம். அப்போ அது என்ன அர்த்தம்? புத்தன் என்ன சொன்னேன்? எல்லாரும் அன்பு செலுத்துங்க, நேர்மையாக இருங்க, மது அருந்தாதீங்க அப்படின்னு பஞ்சசீலத்தை சொன்னார்ல. கேள்விப்பட்டிரு? பஞ்சசீலம் என்ன? கொலை செய்யாதே, திருடாதே, பொய் சொல்லாதே, மாற்றான் மனை நோக்காதே, மது அருந்தாதே. சீலம் நிறைய பேர் கேட்பாங்க, அது பஞ்சசீலம்னு கேட்பாங்க. பஞ்ச ஒழுக்கம் என்பது ஒரு செய்யாமல் இருப்பது, இந்த 5 வேலைகளை மனதில் கூட நினைக்காமல் இருப்பது. அந்த அளவுக்கு எங்கள் தலைவர் இப்போ வந்து வளர்த்து எடுத்து அந்த புத்தனுடைய அந்த போட்டா போட்டுருக்காங்க. ஆனால் ஒரு ரூபாய் அதை பற்றி பேசுறதில்ல. ராஜாஜியை போட்டாங்க அதைத்தான் வருவோம். இல்லை நான் சொல்கிறேன், அப்போ புத்தனை போட்டிருக்க கேட்கணும்ல. நீங்கள் ஒரு தேர்தல் நடக்கின்ற ஒரு கட்சி, நீங்கள் ஏன்னா புத்தனை போட்டிருக்கிறீங்க? அப்போ புத்தனை போல நீங்கள் வந்து ரொம்ப அஹிம்சை நீங்கள் செல்ல போகிறீர்களா? ஒரு காலத்தில் அடங்கமறு, அத்துமீறு, திமிரி எலி, திருப்பி என்ற சொன்ன அமைப்பு இன்னைக்கு புத்தனுடைய வழியில் செல்கின்றதா அப்படின்னு கேள்வி கேட்கணும்ல. அதுக்கு நாங்கள் விளக்கம் கொடுப்போம். அதை வந்து அம்பேத்கர்கிட்டே கேட்டாங்க, அதுக்கே சொல்லிட்டாரு, கில் டு அதனால் நீட் டு கில் அண்ட் வில் டு கில்லுக்கு வித்தியாசம் இருக்குது. தேவைக்காக கொலை செய்வதற்கும் விரும்பி கொலை செய்வதற்கும் வித்தியாசம் இருக்குன்னா அது பெரிய விளக்கம் கொடுப்பாரு அஹிம்சையை பற்றி. நாங்கள் அந்த கோட்பாடில் நாங்கள் வந்து உறுதியாக இருக்கிறோம். அப்போ அதை பற்றிலாம் யாரும் பேசலை. நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி இப்படின்னு சில பேசுகிறாங்க.
அது வந்து எப்படின்னா அது வந்து நான் அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு நீ தப்பாக எடுக்க வேணாம், அது ஒரு பொச்சரிப்பு. கிராமங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. சும்மா சாதாரண கெட்ட வார்த்தைலாம் இல்லை. ஒருத்தன் ரொம்ப அப்படியே எரியும் தக 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 தகன்னு, டேய் என்னடா இப்படா அந்த பிள்ளையெல்லாம் வந்துச்சுங்க, பெண்கள்லாம் எப்படா வந்துச்சுங்க, இளம்பெண்கள் வந்திருக்கிறாங்க, டான்ஸ் வேற வந்து அந்த பிள்ளையெல்லாம் ஆடுதுங்க. அந்த ஒரு இதுதான் ஒரு மகிழ்ச்சியில் தான் தலைவரை பார்த்துட்டேன் அப்படின்னு. அதனால் யாருக்கும் தாங்க முடியல. நீங்களே பார்த்துருப்பீங்க, லைவ்ல நிச்சயம் பார்த்துருப்பீங்க. அப்படியே ஒரு சைடில் நாங்கள் விவிஐபியில் உட்காந்துருந்தோம், இப்படி தான் இதே மாதிரி உட்காந்துருந்தோங்க. இந்த சைடில் இருந்த பயல்கள்லாம் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தையேன்னாரு, அப்படியே தப்பிட்டாங்க. தப்பி வந்துட்டாங்க. தப்பி வந்து ஐயா சாமியில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சேரகர அவங்களை கொடுத்து நம்ம இது பண்ணோம். அதுமாதிரி ரொம்ப சிறப்பு. என் வாழ்க்கையில் வந்து இது மாதிரி திருப்பி ஒரு மாநாடை பார்ப்போமா என்பது வந்து ஒரு ஐயந்தேன். உண்மையை நான் மனவிட்டே சொல்கிறேனே, பெரிய மாநாடு நடத்தலாம், நான் வெள்ளும் ஜனநாயக மாநாடு நடத்தலாம். இது மாதிரி பெண்களை ஆர்கனைஸ் பண்ணி அந்த ஆடையோடு இப்படி நிறுத்துவதற்கு என்னாலே பார்க்க முடியுமான்னு நான் யோசிக்கிறேன். அப்போ மற்ற கட்சிக்கு நான் சவாலாகவே விட்டுறேன், அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கிய அந்த மாநாட்டிற்கு பிறகு தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு இன்னும் 2 நாள் அறிவிக்க போகிறாரு. 8ஆம் தேதி அவங்க கூட்டம் எங்கள் செய்தி வந்துருச்சு, இன்றைக்கி பேப்பர்லாம் வந்துருச்சு, அந்த செய்தி இப்போ பரவிக்கிட்டு இருக்கு. என்னன்னா மொத்தம் வந்து உங்களுக்கு தெரியும், அந்த காலத்தில் 8000 சொச்சம் மது கடைகள் டாஸ்மாக் இருந்துச்சு. 8000 சொச்சது அந்த அம்மையார் வந்து 2 முறை 1000 குறைச்சாங்க, அம்மா ஜெயலலிதா அம்மையார். அது நமக்கு நான் அவருக்கு அப்புறம் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு 500 குறைச்சாரு. அப்புறம் கோர்ட்டுடைய அந்த பரிந்துரையில் ஒரு 300-400 குறைச்சாங்க. இப்போ 4000 சொச்சம் இருக்குது, இப்போ 500 குறைக்க போகிறாங்க. இது மாநாட்டால். ஆமாம், எங்கள் மாநாட்டினால பேர் எதுவுமே. ஏன்னா அவங்க வந்து 2 தலைவர்கள் வந்தாங்களே, திமுகவுடைய தலைவர் 2 பேர் வந்து உட்காந்து பார்த்து லெஃப்ட் சைடில், மற்றவங்கலாம் வந்து பெண்கள் தான் வந்திருந்தாங்க. ஆனால் ஆண்கள் வந்து அவங்க 2 பேர் வந்திருந்தான்னு வச்சுங்களேன். அவங்க வந்ததில் அவங்க இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு உண்மையில அவங்களே மிரண்டுட்டாங்க. ஆமாம், நான் பேசல அண்ணன்ட்ட. அண்ணன் சொன்னார், இவ்வளோ பெரிய கூட்டம் என்னப்பா அது பயங்கரமாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சிறப்பாக நாங்கள் முதல்வருடைய கவனத்தை கொண்டு போகிறோம்ப்பான்னு தான் போனதுமே. இப்போ அறிவிப்பு வரப்போதில்ல, அப்போ இப்போ ஒரு 500, அடுத்து ஒரு 500, அடுத்து ஒரு 500, அப்படி கூட குறைக்கட்டும். ஒன்றும் படிப்படியாக ஒரே நேரத்தில் வந்து அடிச்சு வடிவேலு படத்தில் பார்த்துருக்கோம்ல, ஒரு புல் அடித்து ஒரு ஆப் அடிக்கணும், ஆப் அடித்து ஒரு குவார்டர் அடிக்கணும், குவார்டர் அடித்து ஒரு கட்டிங் அடிக்கணும், கட்டிங் அடித்து கொஞ்சம் தண்ணியை குடிக்கணும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தணும் ஒரு ஜோக் இருக்கு கரெக்டாக. அது மாதிரி இப்போ 4000 சொச்சம் இருக்கா, ஒரு 500 குறைங்க, அடுத்து ஒரு 500 குறைங்க, அடுத்து ஒரு 500, அடுத்து ஒரு 1000, அடுத்து ஒரு 500, முடிஞ்சு போச்சு, வந்துருச்சு 4000 சொச்சம் கதைகள், மூடிடலாம்ல. அதுவே வெற்றிங்கிறீங்க, மாபெரும் வெற்றிங்க. குடிகார குப்பனா இருக்கிற இந்த சமுதாயத்தை இவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம உருவாக்குறோம்னா எவ்வளவு பெரிய வெற்றி. மதுவிலக்கு மாநாட்டில் சிலர் குடித்ததா செய்திகள்லாம் வந்துச்சு, சிலர் அப்படியே ஆட்டம் போட்டதா. அது நான் தெளிவாக சொல்லுகிறேன், ஆடியது உண்மை. அந்த ஆட்டம் வந்து என்பது ஒரு மகிழ்ச்சியின் ஆட்டம். பெண்களே ஆடினாங்களே, பெண்கள் ஆடியதை பார்த்து அது இல்லை, அந்த மாதிரி சொல்லலை. குடிச்சிட்டு அந்த மாதிரி எல்லாம் யாருமே அங்கே குடிக்கல. நாங்கள் உறுதியாக சொல்லுகிறோம். அது எப்படின்னா அது பிடிக்காத யாரு போட்டாங்கன்னு பாருங்க. பேரை சொல்லட்டுமா, நான் இந்த சேனல் பேரை சொல்லட்டுமா? அப்புறம் நான் சொன்ன பிறகு இப்போ சேனல் உண்மையான பெண்ணை போட்டு கொடுக்குறாங்க, இப்போ போட்டு இப்போ காட்டிக்கிருக்காங்க. மாபெரும் கூட்டம், எனக்கு ஆச்சரியமா இருக்கு. வேற யாரும் இல்லை. இப்போ என்ன போடுறாங்கன்னா, மக்கள் திரட்சி அதிகமாக இருந்தது, அதில் வந்து அப்படியே அந்த தலைவரை பார்த்ததுமே குதுகுலைங்க அவங்க வந்து உள்ளே குதிச்சு வந்தாங்க அப்படின்னு பாசிட்டிவாக போட்டு கொடுக்குறாங்க. யாருமே குடிக்கலைங்க. அதான் நாங்கள் ரெக்கார்டு சொல்கிறேங்க, யாரும் குடிக்கலை. எங்கள் தலைவர் மேடையில் இன்னமும் சொல்கிறேன், இன்னொரு ரெக்கார்டு மேடையிலே சொன்னார், இதுக்கு முன்னாடி அப்படியோ இப்படியோ எப்படியோ இனிமேல் எவனும் குடிக்கக்கூடாதுன்னு ஸ்டேஜில் சொன்னார். சொல்லுங்கள், அதுமாதிரி ஒரு தலைவர் சொல்லியிருக்காரு. உங்கள் நீங்களும் பெரிய நெறியாளர் தானே, இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க. இல்லை யாருமே ஸ்டேஜில் கட்சிக்காரன்னு சொன்னதில்லை சார். ராமதாஸ் ஆகட்டும், அன்புமணி ஆகட்டும், இல்லை டாக்டர் கிருஷ்ணசாமி ஆகட்டும், பலரும் அட்வைஸ் எல்லாம் அப்படி பண்றாங்கல்ல. இது தண்ணி எவ்வளவு பெரிய என்ன சொல்றாங்க, சாராயம் கொடுமையானது, தண்ணி குடிக்காதீர்கள்னு ஜெனரலா சொல்லுவாங்க. தான் கட்சிக்காரனை பார்த்து எவனும் குடிச்சுப்பட்டு இங்க வரக்கூடாது அப்படின்னு யாரும் சொன்ன, நீங்க ரெக்கார்டு எடுத்து பாருங்க. நான் வந்து குறைத்து மதிப்பிடவில்லை. நீங்க சொன்ன மாதிரி ஐயா ராமதாஸா இருக்கட்டும், அன்புமணியா இருக்கட்டும், அவர்கள் மதுவை எதிர்த்து போராடினார்கள், போராடி கொண்டும் இருக்கிறார்கள். நான் அதில் உடன்படுறேன். ஆனால் எந்த அவங்க ஸ்டேஜில் ஏறி தொண்டர்களே மது அருந்தக்கூடாது, மது அருந்திட்டீங்க வரக்கூடாது அப்படின்னு யாரும் சொன்னதில்லை. நான் சவால் விட்டு சொல்கிறேன். நாங்கள் வந்து தொடர்ந்து வந்து அந்த முன்னாடி மண்டலமாக நடத்தணும் பார்த்தீங்கன்னா, அந்த மண்டலத்தில் எங்கள் தலைவர் என்னமா சொன்னார், அதாவது மாசமான பெண்களை அழைத்து வர வேண்டாம், குழந்தையில் இருக்கிற பெண்களையும் அழைத்து வர வேண்டாம், அதே நேரத்தில் வயது முதிர்ந்த மூதாட்டிகள் அழைத்து வர வேண்டாம், 4வது குடிகார குப்பைகளை அழைத்து வர வேண்டாம் சொன்னதுங்க ரெக்கார்டு இருக்குங்க. யாரும் மாநாட்டிய கூட்டியாரு சொல்லியிருக்காருல்ல, எதுவுமே இல்லை. அதாவது அந்த மாநாடு வெற்றியை பார்த்துட்டு இப்போ நாங்களே ரொம்ப மகிழ்ச்சியில் இருக்கிறோம்ல. அப்போ எதிராளிகளுக்கு வந்து எங்களுக்கு மகிழ்ச்சி, அவங்களுக்கு ஒரே நான் சொன்ன அந்த வேடுது அப்படியே தக்க 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 தக்கன்னு எரியுது. அப்போ எரியும் போது ஏதாவது சொல்லிட்டு போறதான சார். ஒரு மதுவிலக்குங்கும் போது எல்லாருக்கும் ஹாப்பியாக தானே இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல விஷயம்னா எப்படி ஒரு சாதாரண ஒரு கட்சி
நாங்கள் ஒன்றும் பெரிய அடுத்த முதல்வர் நாங்கள் ஒன்றும் பிரகடனப்படுத்தலை, ரைட்டா? ஆனால் இப்படி சாதாரண ஒரு கட்சி, எதிர்கால இலக்கு கொண்ட கட்சி தானே, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை நோக்கிய நான் பயன் எங்க தலைவரே உங்களோட பேட்டி சொல்லிட்டார்ல, அடுத்த பிரதமருக்காக நான் முயற்சி இருக்கிறேன்னு சொல்லிட்டார்ல, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அவங்க பார்வையில் நான் சொல்றேன், அந்த மாற்று அணியின் என்ன நினைக்கிறேன், அவங்களுக்கு தாங்க மாற்று அணி மட்டும் தானா, வேற யாருமே பேசல. மாற்று அதுல ஒரு 2-3 பேர் தான், வேற யாருக்கு நேரடியாக சொல்றேன். பிஜேபிக்கு ரொம்ப ஒரு வருத்தம், அவங்க தான் மெயின் அங்கங்க பேசியிருக்காங்க தவிர அக்கா தான். என்ன சார் பேசுறவங்க எல்லாம் பிஜேபி அக்கா தான் பலர், ஏன் திமுக கூட்டணி ஆதரவாளர்களே சிலர் பேசுறதெல்லாம் பார்க்க முடிஞ்சதுதான். இல்ல அது அவங்க இதுக்காக சொம்பு தூக்குறதுக்கா பேசியிருக்கேன், நம்ம அதெல்லாம் இங்க பொருட்படுத்த வேணாம். அக்கா கொஞ்சம் பேசியிருக்கு. அப்புறம் காரைக்குடியில் இருப்பாரு ஒருத்தர், இப்ப நம்மளாம் சில பேர் மது வெறியர்களை எதிர்த்து போராடுறோம், அவர்கள் மத வெறியர்கள் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். அவர்களும் கொஞ்சம் குழம்பி இருக்கிறாங்க, கொஞ்சம் புலம்பி இருக்கிறாங்க. இவ்வளவு தரம் தாழ்ந்து திரும்ப விமர்சிச்சிருக்க வேணாம்னு தமிழிசை அவர்களே பேசினாங்க. இல்லை, நாங்கள் அக்காவை ரொம்ப மதிக்கிறோம். தமிழிசை அக்கா மேலே தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு மரியாதை இருக்குது. அவங்க கணவர் சவுந்தரராஜன் எங்கள் தலைவருக்கு ரொம்ப வேண்டியவர். டாக்டர் சவுந்தரராஜன் எனக்கு வேண்டியவர். நான் ஐயாவுக்குனா ரொம்ப மரியாதை வச்சுருக்கிறேன். நீ ஐயாட்ட கூட போய் கேளுங்க, ஐயாவே சொல்லுவார், நீ உண்மையிலே உங்கள் தலைவர் சூப்பர்ப்பா, குடிக்காத ஒரு தலைவர் நான் பார்த்ததே இல்லைப்பா. அவரே என்கிட்ட நேரடியாக சொல்லியிருக்காரு. அந்த அம்மாவுக்கும் தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நக்கலாக அந்த அம்மா சொன்னாங்களே சொல்லலையா, காந்தி சிலைக்கு மாலை போடாததுக்கு காரணத்தை எங்கள் தலைவர் தெளிவாக சொல்லிட்டாரு. அங்கே ஆளுநர் வந்தார், அதனால் போட முடியலன்னு. ஆனால் அங்கே ஒரு நக்கலாக அவர் ஒரு கருத்தை அந்த அம்மா பதிவு சொன்னாங்க. அதைத்தான் எங்கள் தலைவர் அந்த அம்மாவை நோக்கி சொல்கிறாங்க, நானும் குடிக்க மாட்டேன், அது மாதிரி நீங்களும் குடிக்க மாட்டேன்னு நான் நம்புகிறேன். சரியா இது பெண் தலைவரை நம்ம அப்படி இல்லை, நம்ம அவங்களை இழிவுபடுத்தலை. இல்ல அவங்க குடிகார நக்கலா பேசினாங்கிறதுக்காக நம்ம அந்த அம்மா குடிகார அம்மா அப்படின்னு நாங்க சொல்லலைங்க, அது நக்கலே இல்லை. எங்க தலைவர் குடிக்க மாட்டேன், பஞ்ச புகழ்ச்சி அணியெல்லாம் நம்ம பார்த்தது அந்த மனநிலை எங்க தலைவர் பேசக்கூடிய ஆள் இல்லை. எங்க தலைவர், நான் மீண்டும் சொல்லுகிறேன், நாங்கள் தலைவர்கிட்ட அதை கேட்டேன். எங்க தலைவர் என்ன சொன்னாருன்னா, நம்ம குடிக்கிறது இல்லை, அது நிறைய பேர் தலைவர்லாம் குடிகார குப்பைகளாக தான் இருக்கிறாங்க, நம்ம குடிக்கணும்னு அக்காவுக்கே தெரியும், ஏன்னா அந்த ஐயாவுக்கும் தெரியும். யாரு சவுந்தரராஜன், நம்ம பேரே சொல்கிறேன்ல, டாக்டர் சவுந்தரராஜன் ஐயாவுக்கும் தெரியும். அப்போ அவங்கள்ட்ட அந்த சொல்லணுன்றத சொல்லலை பயன்படுத்தினாங்க. அக்கா எதுக்கு வம்புக்கு இருக்குதுன்னா அதான் சொல்லிடுறேன், அது நம்ம அரசியலாக பேசுவோம். இப்போ நம்ம அண்ணாமலை இங்கே இல்லை, இப்போ லீவு போஸ்ட்டில் அக்கா அங்கே இருக்குது, கரெக்டாக. அவங்க பொறுப்பாளர் இப்போ ஹெச் ராஜா தான் அந்த ஒருங்கிணைப்பு குழுக்கு இருந்தாலும் இப்போதைக்கு அக்காவதையும் தெரியும், அவரை எங்களுக்கு தெரியும், அவரெல்லாம் யாரும் தெரியாது. அவர் சும்மா யார் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அக்காவுக்கு ஒரு நல்ல ஒரு இது இருக்குது, அதை வச்சு அக்கா பற்றி பேசி எங்களை உரண்டைக்கு இழுத்தா, எங்களுக்கு வம்புக்கு இழுத்தா, அதை பாருங்க வேறு யாருமே பேசலை, இவங்க 2 பேரும் தான் பேசுகிறாங்க. அப்போ நீயா நானா உள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் இப்போ அக்கா பேசி நீங்கள் அக்கா மெயின் ஸ்ட்ரீமில் வந்துட்டாங்க. ஆனால் நாங்கள் பாராட்டுறோம். ஆனால் எந்த காலத்திலும் எங்கள் தலைவரோ நாங்களோ எங்கள் கட்சியை சார்ந்த எவருமே நாங்கள் அக்காவை அப்படி பேச மாட்டோம். இந்த அக்கா மட்டும் இல்லை, எந்த அக்காவையும் நாங்கள் பேசக்கூடாது என்பது எங்கள் கட்சியுடைய கோட்பாடு. ஏன்னா இங்கே கொண்டு வந்தவங்களாம் யார், பெண்கள் தானே, மாநாடு நடத்துவதே பெண்களுக்காக தானே. அப்படி பேசக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் இல்லை என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இன்னொரு பக்கம் சார், ராஜாஜிக்கு கட் அவுட், ஏங்க ராஜாஜிக்கு வச்சது தப்பாங்க? சரியா, ராஜாஜிக்கு வச்சது தப்பா? ஒரு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றதற்கே ராஜாஜி உழைத்தார், பாடுபட்டார் அப்படின்றது வரலாறு இருக்கு. அதை விட நான் அதுக்குள்ளே கூட நான் போகல, அந்த விஷயத்துக்குள்ளேயே நான் போகல. நான் நேரடியாக சொல்றேன், ராஜாஜி மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக கடைசி வரைக்கும் போராடினார். அவர் சேலத்தில் அவர் அங்கே இருக்கும் பொழுது, ஒரு தலைவராக இருக்கும் பொழுது, அந்த ஏரியாலேயே மது இருக்கக்கூடாதுன்னு அவர் பரிந்துரை செய்தார். தமிழக லெவலில் பொறுப்புக்கு வரும் பொழுது தமிழகத்தில் எங்கேயுமே மது வரக்கூடாது என்பதற்காக போராடினார். அது மட்டுமல்ல, அவருக்கு பிறகு சில கட்சிகள் மதுவை கொண்டு வரும் பொழுது எதிர்த்து மாட்டு வண்டியில் போராடியவர். மாட்டு வண்டி பயணத்தில் இப்போ எப்படி நாங்கள் அங்கே போய் ஒரு மாநாடு நடத்தினோம் பார்த்தீங்களா, அது மாதிரி போராடினார், கடைசி வரைக்கும் போராடினார். மற்ற கருத்தை விடுங்க, அவர் குலக்கல்வியை பற்றி பேசினது, பகவத்கீதை பற்றி பேசியது, அந்த கருத்தோட நம்ம ஒன்றுபடுறோமான்னு தானே கேள்வி வரும். ராஜாஜிக்கு நீங்க கட் அவுட்னா இதற்காக தான் வச்சோம், இதற்காக வைக்கலைன்றது எப்படி பிரிச்சு பாக்குறது? இந்த மாநாடு எதற்காக? ராஜாஜி சொன்னதெல்லாம் சரி, ராஜாஜி பேசினதெல்லாம் சரி, ராஜாஜி நடவடிக்கைகள் எல்லாம் சரின்னு விடுதலை சிறுத்தைகள் ஏற்றுக்கொள்வதாதான பொருள்படும். அது எப்படின்னா, அவங்களுக்கு நான் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன், அது யாராக இருந்தாலும் இருக்கட்டும், நீங்கள் தப்பாக எடுக்க வேணாம். இந்த சொல்கிற குரூப்லாம் ஒரு காலத்தில் வாஜ்பாய்க்கே கட் அவுட் வச்ச குரூப்பு. சொல்கிறவங்கலாம் நீங்கள் யோசித்து பாருங்க, யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். அப்போ அவங்க வாஜ்பாயோட கருத்துக்கெல்லாம் ஒத்து போயிட்டா அர்த்தமா? ஒரு காலத்தில் அத்வானியே கட் அவுட் வச்சு காட்டணுமா, திறந்து கட்டவா? யார் வச்சு? நான் அப்படிலாம் சொல்ல, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்களுக்கு ஏன் வச்சோம்னா, ராஜாஜி நாங்கள் ஏன் வைத்தோம் என்றால், அவர் இந்தியா லெவலில் ஒரு முக்கியமான ஒரு தலைவர். இன்னும் சொல்லப்போனால் புரட்சியாளர் அம்பேத்கரிடம் கருத்து முரண்பாடு இருந்தாலும் இரண்டும் நட்பாக இருந்தார்கள். 2 பேருமே தீண்டாமை ஒழிப்பில் தீவிரமாக இருந்தார்கள். பெரியாரும் ராஜாஜியும் கூட நட்பாக தீண்டாமை ஒழிப்பில் தீவிரமாக இருந்தார். இப்ப கூட செய்தி கிடைத்துக் கொண்டிருக்கிறது. சேலத்தில் இருக்கிற சில இந்த ஆசிரமங்கள்லாம் அந்த காலத்தில் அவரின் முன் முயற்சியால் தான் உருவாக்கப்பட்டது. அங்க இருக்கிற 2 கோட்பாடு தான், ஒன்னு தீண்டாமை ஒழிப்பு, இன்னும் முன்னொன்று மது ஒழிப்பு. அப்ப மது ஒழிப்பு ராஜாஜி தீண்டாமைக்கு எதிரெல்லாம் போராடினாரு, சட்ட வழக்குகளை எல்லாம் நடத்தினார், வழக்கறிஞரா, ஆலய நுழைவுக்கெல்லாம் அவர் பாடுபட்டார், எல்லாம் ஓகே.
நம்ம ஒரு சனாதனவாதியா பார்க்குறோமா இல்லையா? பெரியாரும் ராஜாஜியும் கூட தான் நண்பர்கள். அதுக்காக பெரியாரினுடைய கூட்டங்கள், திராவிட இயக்கத்தினுடைய கூட்டங்கள்ல ராஜாஜிக்கு கட் அவுட் வைக்கிறாங்களா? இல்ல இல்ல. கோட்பாடுங்கிற அடிப்படையில நேர் எதிரானவர்கள் தானே அப்படிங்கிற அந்த அடிப்படையில தானே மகாத்மா காந்தியும் வச்சோமே. இப்ப நீ ராஜாஜியே நீங்க குறை சொல்றீங்கன்னா, ராஜாஜியை விட சம்பந்தி விடுங்க, சனாதனத்திற்காக கடைசி வரைக்கும் குரல் கொடுத்தவர். இன்னமும் சொல்ல போனா தலித்துகளுக்கு எதிராகவே சில இடங்களில் களமாடியவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அதை விடுங்க, பூனா ஒப்பந்தத்தில் எங்கள் மக்களை படுகொலை செய்தவர். அதான் நாங்க பேசியிருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் 90களில் முழக்கமே இருந்தால் அதுக்கு வாங்க. இப்ப கேளுங்க, இந்த கேள்வி காந்திக்கும் ராஜாஜிக்கும் ஏன் வைத்தோம் என்றால், இந்த மாபெரும் என்ற இரு தலைவர்களும் தீண்டாமை ஒழிப்பிலும் மது ஒழிப்பிலும் மிக தெளிவாக இருந்தார்கள். தலித்துகளுக்கு எதிரான ஸ்டாண்டே எடுத்தாருன்னு சொல்றீங்க. ராஜாஜி அதே மாதிரி குலக்கல்வி திட்டம் தலித்துகளுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் அல்லது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிரான ஸ்டாண்டுங்கிற அடிப்படையில தான் எதிர்க்கிறாங்க. அப்ப இந்த ரெண்டு தலைவர்களையும் மறுபடியும் அதே காரணங்கள்ல இருக்கிற பாசிட்டிவான விஷயங்கள், பாசிட்டிவான செயல்பாடுகள் இதை மட்டும் எடுத்துட்டு வந்து வச்சு நாங்க அவங்களை கொண்டாடுறோம். இந்த மாநாடின் முக்கியமான மைய புள்ளியே மது ஒழிப்பு. மது மட்டுமல்ல, போதை ஒழிப்பு. போதையெல்லாம் ரெண்டு பேருமே நிலைப்பாடு. அப்ப அந்த போதைக்கும் மதுக்கு கடைசி வரைக்கும் உயிரை கொடுத்து போராடினவர்கள் மட்டுமல்ல, தன் வாழ்நாளில் எந்த காலத்திலுமே அவர்கள் அதை தொட்டதில்லை. எங்கள் தலைவரை போல, புரட்சியாளர் அம்பேத்கரை போல, பகவான் புத்தரை போல வாழ்ந்து வந்தவர்கள். அதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் சனாதன புத்தில இருந்தாங்கன்னா, ஒருவேளை சனாதனத்தை வேறொருப்போம், புரட்சியாளர் ஜனநாயகத்தை வென்றெடுப்போம்னு சனாதனத்துக்கு எதிர்ப்பா நாங்கள் மாநாடு நடத்துற இடத்துல வச்சா நீங்க கேட்கிற கேள்வி கரெக்ட். இது வந்து ஒன்லி மதுவுக்காக மட்டும். வேற யாரு என்ன வழிகாட்டி? நம்ம என்ன சொன்னோம்? எல்லா கட்சிகளும் மாநாட்டுக்கு வரலாம். ஏன்னா இந்த மாநாட்டினுடைய பொது நோக்கம்ங்கிறது யார் வேணாலும் வரலாம். ஆனா சனாதன சக்திகளை தவிர, பாஜக பாமகவை தவிர அப்படின்னு தானே சொன்னோம். அதுதானே, மாற்று கருத்தே இல்ல. அப்போ மறுபடியும் ராஜாஜி காந்திக்குன்னு கேட்கும் போது அந்த லாஜிக் இங்க மீறப்படுது. ராஜாஜியை வந்து நீங்க அந்த கருத்து விடுங்க, அதை அந்த ஒரு கருத்தை மட்டும் எடுத்து சனாதானம்ன்ற அந்த கருத்தை தவிர மற்றதுல நீங்க ஏதாவது ஒரு குற்றம் அவர் சொல்லுங்க, நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏதாவது ஒண்ணு இல்லங்க, அவர் ஒழுக்கம் பாஜகலையும் சொல்லுவோம் சார், பாஜகலையும் சொல்லுவோம், பாஜகலையும் சொல்லுவோம். இதே மாதிரி உங்களுக்கு இல்ல, நான் மற்றவர்களுடைய ஒரு கருத்தை தவிர மற்ற எல்லா கருத்தையும் வைக்கலாம். ஐயோ, வம்புழுக்கிறது, பிரச்சனை, கலவரம் பண்றது, கோயில போய் உடைக்கிறது. நிச்சயமா இந்த காலத்தில் ராஜாஜியோ இல்ல மகாத்மா காந்தியோ இருந்திருந்தால் போய் பாபர் மசூதி இடிப்பதற்கு அனுமதித்திருப்பார்களா? நிச்சயமா அனுமதி இருக்க மாட்டார்கள். அப்புறம் அவங்க போய் வேங்க வெயில போய் இப்படி கலந்ததுக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாரா? தாத்தா வந்து அந்த கம்பை வச்சு டம்முன்னு போட்டிருப்பாரு, காந்தி தாத்தா. அவர் வந்து அங்கே களத்தில் வந்து நின்றுருப்பாரு. அந்த இதில் அவங்களுக்கு எந்த மாட்டு கருத்துமே. இன்னைக்கு நான் அவர்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறேன். இருவருக்கு நேரடியாக சொல்றேன், ராஜாஜியை பற்றி காந்தியை பற்றி நிறைய பேர் தெரியாது. நான் சத்திய சோதனை படித்திருக்கிறேன். அதே நேரத்தில் ராஜாஜி எழுதிய மகாபாரதத்தை படிச்சிருக்கிறேன். அவர்கள் அந்த மகாபாரதம் பகவத்கீதையில் ஊறி போனவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்த காரணம் அதுதான். அந்த பகவத்கீதையோட மைய கருத்துக்கள் தான் வாழ்ந்தாங்க அவங்க வாழ்க்கையே. அது நம்ம அவங்களுடைய புக்கை படிக்கணும் தெரியுது. அந்த ஒரு கருத்துக்குத்தான் நாங்கள் அவருக்கு எதிர்ப்பு. அதை தவிர அவர்கள் வாழ்வியல், அவங்க கோட்பாடு, அவங்க நடைமுறை எல்லாத்தையுமே நாங்கள் வரவேற்கிறோம். இன்றைய இளைஞர்களுக்கு தெரியாதுங்க ராஜாஜி யாரு, மகாத்மா. இன்னொன்று சொல்றேங்க, இந்த சிறப்பை சொல்றேங்க, இந்த சிறப்பை சேர்த்துக்கிறீங்க. மகாத்மா காந்தியுடைய பிறந்த நாளில் இந்தியாவில் யாராவது மகாத்மா காந்தி கட் அவுட் வச்சு மேடையில் வந்து அவருக்கு சிறப்பு செய்த ஒரு இதை சொல்லுங்க பார்ப்போம். கட் அவுட் யாருங்க வச்சிருக்கிறாங்க மகாத்மா காந்திக்கு? நாங்கள் வைக்கிறோம்னா எவ்வளவு பெரிய செயல். மகாத்மா காந்தியை நாங்கள் பாராட்டுகிறோம். ஏன்னா அவர் வந்து இன்னொன்று மதச்சார்பின்மையில கடைசி வரைக்கும் இருந்தார். அதை ஏற்றுக்கிறீங்களா? அதில் மாற்று கருத்து இல்லை. அதற்கான அவர் கொலை செய்யப்படுகிறார். கொலை செய்தவர்கள் யார்? உங்களுக்கு தெரியாத விஷயம் மாதிரி கேட்குறீங்களே. ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் தான் கொலை செய்தார் என்ற இன்னமும் நம்பப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்டது. இவ்வளவு சிக்கல் இருக்குது. அப்ப காந்தியை இந்த நேரத்தில் நாம் போற்ற வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறோம். அந்த காலத்தில் இவ்வளவு போதை இல்ல, இவ்வளவு அந்த காலத்தில் இது மாதிரி பள்ளிக்கூட மாணவர்கள் அப்பவே காந்தி மூவ்மெண்ட் நடத்தினாரு. காந்திக்காகவே பெரியார் தன்னுடைய தோட்டத்தில் இருந்த மரங்களை எல்லாம் வெட்டினாரு. 500 மரம், 500 மரத்தை வெட்டி வீழ்த்தினார். கேட்டோம்னா காந்தி அங்கிருந்து அறைக்குள் விட்டுருக்கிறாரு. இவர் இங்கே வந்து தனது மனைவிக்கும் தனது சகோதரிக்கும் சொல்லி வெட்டி வீழ்த்தினார்கள். வரலாற்றில் இருக்கு. வெள்ளக்காரனை கேட்டானா காந்திட்ட போய் இதை நிறுத்துங்க ஐயா, நாங்கள் வந்து முடிச்சு கொடுக்குறோம், உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துறோம். அப்போ சொன்னார், நீ போய் தென் கோடியில் இருக்கின்ற அந்த பெரியாரிடம் போய் சொல்லணும். பெரியார் கேட்கும் சொன்னாராம், என்னிடம் கேட்டு பயனில்லை, என் வீட்டில் ஒரு சகோதரியும் என் மனைவியும் இருக்கு, என்ன போராட்டம் மயிலர்கையில் சென்று விட்டதுன்னு. அவ்வளவு பெரிய ஆட்கள் அவங்க நீங்க பாராட்டுங்கன்னா அறிஞர் அண்ணாவுக்கு தான் வச்சோம். அதை கேட்க அறிஞர் அண்ணாவுக்கு திமுக அதிமுகவை தவிர வேற எந்த கட்சியும் வச்சது இல்லையே.
விடுதலை சிறுத்தை வைக்குது. ஏன் வச்சீங்க? நல்ல கேள்வி. எதை கேளுங்க. ஆரிய மாயை என்ற ஒரு புத்தகத்தை எழுதி அவர் சனாதனத்தை தோல் உரித்தார். அது மட்டுமல்ல, தான் வாழ்ந்த காலத்தில் நீ திமுகவை உருவாக்கியவர் அறிஞர் அண்ணா. அவர்தே முத எழுதுறாரு ஒன்றிய அரசாங்கத்துக்கு. நேருக்கு எழுதுற லெட்ரு, ஐயா இது மதுவை ஒழிக்கணும், ஆனால் தேசிய சட்டத்தை கொண்டாருங்க, உறுப்பு எண் 47 பிரகாரம் பூரண மது விலக்கை தேசியத்தில் உருவாக்கணும், கடைசி வரைக்கும் போராடினாரு. அவர்கிட்ட எவ்வளவோ பேர் பேசியிருக்காங்க, செஞ்சிருக்கிறாங்க. ஐயா மதுவை திறந்தோம்னா காசு நமக்கு நிறைய வரும்னு. அதுக்கு அவர் எடுத்துக்காட்டு சொன்னார். இன்னைக்கு நினைச்சா கூட உண்மையில அவர் நினைச்சு நம்ம பெருமைப்படுறோம். ஒரு தொழுநோயாளியுடைய கையில் இருக்கின்ற அந்த சீலுக்கு சமம் அதிலிருந்து கிடைக்கின்ற பணம். எவ்வளவு பெரிய கருத்து. இதெல்லாம் இளைஞர்களை கொண்டு போக பொறுப்பு எங்களுக்கு இருக்குங்க. அப்ப இளைஞரை எப்படி அரசியல்படுத்த முடியும்? எவனுக்கு எதுவுமே தெரியாம சும்மா சினிமாக்காரங்க தாண்டா அடுத்து எல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பு போய்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி போதையில போய்கிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் சரி பண்ணிங்க பாடுறா. நம்ம நாடு சாதாரண நாடு இல்லடா. காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரா, புரட்சி அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டம் எழுதினாரா, ராஜாஜிட்ட ஒரு சில முரண்கள் இருந்தாலும் அவரும் உங்களுக்காக பாடுபட்டவர்றா, அறிஞர் அண்ணாவை பாடுறா அப்படின்னு சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கு. இது மாதிரி எந்த கட்சியும் செய்யலை. நான் சவால் விட்டு சொல்லுகிறேன். அப்ப இன்னமும் சொல்றேங்க, எங்க தலைவர் அடுத்த தேர்தலை சிந்திக்கலைங்க. தேர்தலை சிந்திப்போம்னா அரசியல்வாதி. எங்கள் தலைவர் போராளி, மக்கள் போராளி. அதனால அடுத்த தலைமுறை சிந்திக்கிறாரு. அங்கே சொன்னார்ல மேடையில் பார்த்தீங்களா, நம்ம காமராஜர் மாதிரி இருந்துட்டு போயிடுவோம். ஆனால் இதில் எப்பயும் முன் வச்ச காலை பின் வைக்க முடியாது. சொன்னாரா சொல்லையா ஸ்டேஜில்? யாருக்கு சொல்கிறது அந்த கட்சி இருக்குது? எல்லாரும் சொல்கிறாங்க இவங்க தேர்தலுக்காக அப்படியாக்கும் இப்படியாக்குன்றாங்க. தேர்தல் எப்போங்க வரப்போகுது? இன்னும் 18 மாதம் கிடக்குது. தேர்தலில் ஒவ்வொரு நாளும் ஒரு யுகம் சொல்லுவாங்க. 18 மாதம் நடக்கும்போது இப்போ நாங்கள் மாநாடு நடத்துகிறோம்னா நீங்கள் எல்லாம் கலாட்டா டிவிலாம் பாராட்டி சிறப்பாக ஒன்று தலைவருக்கு போடணும். சிறப்பான ஒரு செயலை செய்திருக்கிறார், பாராட்டு. ஒரு சாதாரண ஒரு அரசியல் தலைவர் இல்லைன்னு நீங்கள் மோட்டிவேட் பண்ணணும். அதை பல பேர் பார்க்கும்போது இளைஞர்கள் திருந்து வாங்கல. ஒரு 10 இளைஞர் திருந்துட்டு அது ஒரு சேனலுக்கான சிறப்பு தானே. நல்லா யோசித்து பாருங்க. இப்போ நம்மளே கண்ணால் பார்க்குற நண்பர்களே பார்க்குறேன். ஒரு பெரிய இன்ஜினியர் ஆகலாம், ஒரு பெரிய இயக்குனர் ஆகலாம், இல்லை பெரிய ஒரு நெறியாளர் ஆகலாம், இல்லை பெரிய ஒரு தலைவனாக கூட வரலாம். ஆனால் தண்ணி அடிச்சுட்டு கஞ்சாவை அடிச்சுட்டு கெட்டு குடிச்சு வர போறாங்க. சினிமா பார்க்குறாங்க. மாநில அரசை கேட்க வேண்டிய கேள்வி இவங்க மத்திய அரசை கேட்கறது மூலமா கூட்டணியை ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு பார்த்துக்கிட்டு மாநாடும் நடத்தின மாதிரி ஆயிடுச்சு, கூட்டணியும் பகச்சுக்காத மாதிரி ஆயிடுச்சு. மத்திய அரசை நோக்கி கேள்வி வச்சிடலாம். இல்ல இதுல நிறைய பேருக்கு முரண்ல இருக்கு. நான் தெளிவா சொல்றேன். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி இருக்கிறோம், தோழமையோடு இருக்கிறோம், கருத்தியல் ரீதியாக ஒற்றுமையாக இருக்கிறோம். அவங்கள்ட்ட நாங்கள் சகோதரராக ஒரு தோழமை சூற்றலோடு தான் கேட்கப்படும். நீங்கள் கமெண்ட்ஸ் என்னமா போட்டுக்கு எனக்கு கவலை இல்லை. தோழமை சூற்றலோட நமக்கு இது மாதிரி சிக்கல் இருக்கு, நீங்கள் இதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்க முடியும். ஆனால் பிஜேபிட்ட நாங்கள் போராடி தான் கேட்க முடியும். அதனால தான் எங்கள் தலைவர் அதில் அறிக்கை தெளிவாக சொன்னார். தெளிவாக சொல்லுங்க. மாநிலத்துக்கு அதிகாரம் மத்தியிட்ட கொடுக்கணும்னு பாக்குறீங்க. இல்ல ஒன்றிய அரசுக்கு மாநில அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் சுயாட்சின்னு நம்ம கேட்கிறோம்ல. ஒரே நாடு ஒரே தேர்தல் கேட்கறது எதிர்க்கிறீங்க. ஏன் மாநிலத்துக்குன்னு சுயாட்சி இருக்குன்னு? அப்ப மாநிலத்துக்கு இருக்கிற சுயாட்சி ஏன் மத்தியிட்ட இந்த விஷயத்தில் மட்டும் கொண்டு போய் கொடுக்கணும்? அதாவது இதுக்கு டாக்டர் கலைஞர் கருணாநிதி சொன்ன கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் நாளைக்கு நாங்கள் சொன்னதுமே தளபதி ஸ்டாலின் அறிக்கை கொடுத்துறாரு. டேய் திருமாவளவன் சொல்லிட்டாப்புடா, மாநாட்டு வேலை பல லட்சம் பேரை திரட்டிட்டாங்களா, நம்ம ஆளுகளை சொல்லிட்டாங்களா, இளங்கண்ணன்னு சொல்லிட்டாப்புல, அவர் சொல்லிட்டாப்பு. ரைட், ஒரே கையெழுத்து முடிச்சுட்டாங்க. நான் யதார்த்தம் பேசுகிறேன் பிரதர். நீங்கள் என்னமே கேள்வி எழுங்க, எனக்கு தப்பு இல்லை, முடிச்சிட்டான். இந்த குடியார குப்பையை என்ன பண்ணுவேன், நேராக பாண்டிச்சேரி பரப்பிடுவேன். அங்கிட்டு இருக்க அப்படியே கேரளா பரப்பிடுவேன். அங்கிட்டு இருந்து அப்படியே இப்பயே போகிறாங்க. கேட்டோம்னா அங்கே காசு குறைச்சின்னு கர்நாடகா போயிடுவாங்க. இங்கிட்டு ஆந்திராவில் போய் அடிப்பாங்க. நம்ம பூர்ண மதுவிலக்கை உருவாக்கணும். அதுதான் கலைஞர் என்ன சொன்னார்னா, எல்லா பக்கட்டும் தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, நம்ம மட்டும் இங்கே சூடத்தை வச்சுக்கிட்டு இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு இருக்காரு. அதுதான் என்ன பண்ணணும், சுத்தி எரியுது இங்க மட்டும் சூடம் பத்திரமா இருக்குமானா அதுக்காக இங்கேயும் கொளுத்தி விட்டுற முடியுமா? அதை சொல்றோம். இங்க அணைஞ்சிருக்குல்ல, சுத்தி இருக்கிறத எப்படி அணைக்கிறதுன்னு பாக்குறது. அதுக்கு தான் இந்த போராட்டம். அதுக்கு ஒவ்வொரு இடமா அணைப்போம். அதாவது மேல இருந்து கீழையும் வரலாம், கீழே இருந்து மேலையும் போனது சயின்ஸ். பார்ட் டு ஓல் டு பார்ட். ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. நாங்கள் ஒரே நேரத்தில் இருவரிடமும் கேட்கிறோம். நீங்கள் அந்த அறிக்கையை பார்த்தீங்கன்னா நாங்கள் 12 தீர்மானத்தை கொடுத்தோம்ல, அந்த தீர்மானத்தில் தெளிவாக சொல்கிறோம், தமிழக அரசாங்கமே தயவு செய்து நான் சொல்கிறேன், அதில் இல்லை, தயவு செய்து நான் சேர்த்து சொல்கிறேன், தயவு செய்து நீங்கள் மதுவை ஒழிப்பதற்கான அந்த டாஸ்மார்க்கை மூடுவதற்கான கால அட்டவணையை வழங்கு. அது கொடுக்காம தான் நீ கேட்குற கேள்வி கரெக்டு. அதே நேரத்தில் ஒன்றிய அரசாங்கமே தேசிய லெவலில் ஒரு கொள்கையை உருவாக்குன்றான். கொள்கையை நீ உருவாக்கு, நீ செயல்படுத்து. அவங்க ஒரே ஒரு கொள்கை, அவங்களும் மூட சொல்லலைங்க டாஸ்மார்க்க. இனிமேல் இந்தியாவில் எந்த இடத்துலையும் மது விற்பனை ஆகக்கூடாது, படிப்படியாக குறைக்க வேண்டும். அது நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் 47 சொல்லுகிறது. அதை அமுல்படுத்துங்கன்னு ஒரு பரிந்துரை தான். நான் அவங்களே போய் டாஸ்மார்க் மூட சொல்றேன். சில பேர் கேட்குறாங்க டாஸ்மார்க் சாவி அங்கேயா இருக்கு. நான் சாவி அவர்கிட்ட இல்ல, அது எங்களுக்கு தெரியும். அவளுக்கு ஒன்றும் தெரியாத நாங்கள் ஒன்றும் குக்குர்கள் அல்ல. அவங்கக்கிட்ட வாய் சொல்றதுக்கு பேனா இருக்குது, சாவி இல்லை.
பேனாவில் எழுதி போடலாம். உன்னை பொலி முடிச்சாருன்னா உன்னை தமிழக அரசாங்கம் ட்ரை மூடுறா, எல்லாத்தையும் ஆந்திராலையும் மூடிட்டு மூடுறாங்க, கர்நாடகாலையும் எல்லாம் மூடும். அது ஒரு நல்ல எண்ணம். அது கொச்சை நீங்க பாருங்க, நான் இன்னமும் சொல்றேங்க, இது வந்து ஒரு பெரிய புரட்சிங்க, மக்கள் புரட்சி, அது மகளிர் புரட்சி. இதுக்கு நீங்க ஒவ்வொரு கட்சிக்காரரும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். நான் இந்த இடத்துல சொல்றேன், ஏன் ஏடிஎம்கே வரல? நாங்க எல்லாரும் ஆதரவு தெரிவிச்சோம்ல, ஏன் ஏடிஎம்கே வந்து திரும்பவே சொன்னாரே வர முடியாத சூழலை உருவாக்கிட்டாங்கன்னு. அப்ப வரணும்ல, அதெல்லாம் மீறி நீங்க ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கிறீர்கள் என்றால் மீறி வந்தா மேடையில இடம் கொடுத்துருவீங்க. நிச்சயமாக கொடுப்போம். தலைவரை சொன்னார், அழைத்து விட்டாரு. நான் இங்கே ஒரு நிமிஷம் சொல்றேன், திருப்பி சொல்றேன், இதுல வந்து முரண் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் உண்மையை பேசக்கூடிய ஆளு, எங்க தலைவர் அந்த உண்மையை தான் பேசுவாரு. நாங்கள் திமுகவை கூட அழைக்கவில்லை, பொதுவான அழைப்பு தான் விட்டான். ஆனால் தளபதி ஸ்டாலின் அவர்கள் முன்னுணர்ந்து டக்குன்னு வாங்க அப்படின்னு எங்களை சந்தித்து 2 தலைவர் அனுப்புறாருல்ல, அப்போ அவர் ஒரு அரசியல் ஒரு நுட்பம் இருக்குல்ல, அவர் நம்ம பாராட்டுறோம்ல. அதே நுட்பத்தை ஏன் மற்ற கட்சி தலைவர் செய்யவில்லை? சரி நாங்கள் தான் செய்யலைங்க, விடுங்க, நீங்கள் வரலங்க, கூப்பிடலங்க, ரைட்டுங்க, நீங்கள் நடத்துங்க, மாநாட போடுங்க, மதுவை எதிர்த்து மாநாட போடுங்க. அதை போட மாட்டேன். ஏனென்றால் நீங்களும் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடையை துறக்க வேண்டும் என்பது உங்களுக்கு திட்டம், திறந்து வைக்க வேண்டும் என்பது. எங்களுக்கு அந்த திட்டம்லாம் இல்லை. நாங்கள் யாரையும் பார்க்கல, அந்த கட்சி இந்த கட்சி எந்த கட்சியும் பார்க்கல. மக்கள் பிரச்சனை எப்படி இருக்கு, மக்கள் பிரச்சனை எப்படி தீர்ப்பது அப்படின்னு உண்மையிலே நேர்மையாக உண்மையாக இந்த மக்களுக்காக எங்கள் தலைவர் இந்த மாபெரும் மாநாட்டை நடத்தியிருக்கிறார். அந்த மாநாட்டில் வந்து அந்த இதை போட்டு பாருங்களேன், நான் வேணா உங்களுக்கு அனுப்புகிறேன். அதெல்லாம் பார்த்துட்டா மெய் சிலிர்த்து விட்டோமுங்க. இது வார்த்தையே இல்லை சொல்றதுக்கே. Rise above. Ariza shirts and trousers. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Telenum Homes 1 BHK villa at just 19 lakhs in Coimbatore.